நமக்கு ஒரு அவசரம்னு ஒரு 1000 ரூபாய் கேட்டால் யாருன்னா கொடுப்பாங்களா? ஒரு 2000 ரூபாய் கேட்டால் கொடுப்பாங்களா? நமக்கு அர்ஜென்ட்டுக்கு யாரும் தர மாட்டாங்க. ஆனால் கிரெடிட் கார்டுன்றது தப்பும் கிடையாது, ரொம்ப கடனும் கிடையாது. அதை வாங்கி கரெக்டாக பிரயோஜனமாக பயன்படுத்தினா நமக்கு கடன்லாம் ஆகாது. இப்போதைக்கு இருக்கிறது ஒரு சொந்தக்காரங்க அடியே பட்டுருச்சுப்பா. நமக்கு ஒரு அவசரமாக ஒரு 1000 ரூபாய் கேட்டால் கொடுப்பாங்களா? இல்லையேன்னு வாங்க வச்சுட்டு. ஏன்னா உங்களுக்கு பயம். அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க, 10 லட்சம் 15 லட்சம் வச்சுருப்பாங்க. ஆமாம், என்னென்ன கதெல்லாம் சொல்லுவாங்க, இல்லைன்னுவாங்க. ஆனாலும் இந்த கிரெடிட் கார்டு இருக்கவோ தான் நம்ம இஷ்டத்துக்கு லட்சக்கணக்கில் ஸ்வைப் பண்ணி எடுத்துடுறோம். நம்ம பேங்க்காரங்களும் கொடுக்குறாங்கல்ல, சும்மா கிடையாதுல்ல. அவங்க என்ன தான் நமக்கு வட்டி கொடுத்தாலும், இப்போ இதே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா பணக்காரங்க வட்டி கொடுறவங்கன்னு போய் 10 பைசா வட்டிக்கு தான் நம்ம வாங்குவோம். ஒரு 10,000 இருந்தால் கொடுங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? 1000 ரூபா பிடிச்சிட்டு 9,000 ரூபாய் நமக்கு தருவாங்க. அதுவும் லாபமாக நமக்கு இல்லை. இதை வாங்கி 45 நாளில் கரெக்டாக கொடுக்குறது கட்டுறது நமக்கு அது லாபமானு மனுஷங்க யோசிச்சு அது கரெக்டாக வாங்கினா இன்னொரு பேர் இருக்குது இந்த அம்மா வச்ச ஸ்வைப் பண்ணி எடுக்கிறது. அதனால் இருப்பான் சொல்லிடுறேன். அதனால் 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வட்டி பிடிச்சிட்டு கொடுத்தா அது நமக்கு லாபமாக கட்டும்போது நம்ம 2000 ரூபாவாக கொடுக்கணும். அப்போ 2000 ரூபாய் கணக்குனா என்ன ஆயிடுதுன்னா மொத்தமே அவங்களுக்கு நம்ம சேர்த்து 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் பிடிச்சிட்டு நமக்கு 9,000 ரூபாய் தருவாங்க. நம்ம கொடுக்கும்போது 10,000 ரூபாய் தர்றோம் முழுசாக. அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 2000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக தானே. நம்ம எடுத்துக்கிறோம், அந்த டைமுக்கு ஏற்ற மாரி நம்ம கரெக்டாக கட்டிடும். அது கரெக்டாக பயன்படுத்துகிறவங்களுக்கு கரெக்டாக அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது யாருக்குமே தெரியாது. ஐயோ கிரெடிட் கார்டு வாங்காதீங்க, கிரெடிட் கார்டு வாங்கினா கடன் ஆயிரும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இத்தனை கார்டுங்க இல்லை நானும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஆமாம், இப்போது பேங்க்காரை கார்டு கொடுக்குறான், லோன் கொடுக்குறான்னு சொல்லி வாங்கிக்கிட்டு பேங்க்காரனை ஏமாற்றணும்னு சொல்லி பண்ணிட்டு போகிற ஆளுங்களுக்கு இது பொருந்தம். என்னதான் பேங்க்காரனை ஏமாத்தினாலும் சும்மா விட மாட்டான், பின்னாடி வந்துட்டு தான் இருப்பான். இதில் என்ன ஒரு விஷயம்னா யாரையும் ஏமாற்றக்கூடாது, அதுதான். ஆமாம், அவங்க நமக்கு நம்பிக்கையாக தானே பணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த 10 இடத்துல ஏமாத்தினாலும் இந்த வாயில் ஒரு இடத்துல உண்மையாக இருந்ததுன்னா எங்கே வேணாலும் போயிச்சிட்டு போகலாம். அந்த 10 இடத்துல ஏமாற்றணும்னு பார்த்து 11 இடத்துல தேடின்னு போனால் அந்த வாய்க்கு இடமும் இருக்காது, நல்லவன்றது பேரும் இருக்காது. ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டு வரேன்னா, அது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, இது எங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கடைக்கும் சரி, நம்ம வீட்டுக்கும் சரி. இப்போ குழந்தைங்களுக்கு எதனா ஒரு மருந்து வாங்கணும்னா எமர்ஜென்சினா அதை வச்சு நம்ம மெடிக்கல் ஷாப்பில் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கே எதனா தேவை அவசரம் ஆபத்துக்குன்னா அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்தமாரி சொந்தக்காரங்க யாருன்னா தருவாங்களா? சூப்பராக தருவாங்க. சொந்தக்காரங்கனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விஷங்க தான். யாருமே உண்மையானவங்களே கிடையாது. நம்மளாண்ட நல்லா பேசிட்டு நம்மளாண்ட நல்லா வாங்கிட்டு பின்னாடி போய் பேசுகிறவங்க தான் இனி சொந்தக்காரங்க. யாருங்க இந்த காலத்துலலாம் சொந்தக்காரங்களாம் நம்புகிறான்? எல்லாருமே போயிங்க, யாருமே உண்மை கிடையாது. அதனால் இருக்கிற வரைக்கும் நம்ம பத்திரமா நம்ம காப்பாற்றிக்கணும், அவ்வளோதான். இது உண்மையாக பொய்யான்றது நான் சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலத்தில் எல்லாம் ஃப்ராடுங்க தான் இருக்கிறாங்க. சொந்தன்றது யாரும் உண்மைலாம் கிடையாது. அது பொறுத்தும் இப்போ கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க கூட நம்மளை கூட நல்லா பழகிறாளுங்க, பின்னாடி போய் பேசுகிறாளுங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் வேலையை மூடிக்கின்னு போகணுன்னு நல்லபடியாக வாழலாம். இந்த காலத்தில் உண்மையாக நியாயமாக இருந்தால் முடியாது, ஜிங்சாங் போட்டால் தான் முடியும். அந்த ஜிங்சாங்கெலாம் எனக்கு போட பிடிக்காது. எங்கள் வீட்டுக்காரர் கூட சொல்லுவார், எது இருந்தாலும் நீ எதிரில் கேட்டு தான் நீ அசிங்கம் பார்த்துட்டு போயிட, திட்டு வாங்கிக்கிற பின்னாடி. நான் திட்டுட்டோம், அசிங்கப்பட்டா பட்டோம். நமக்கு என்னவோ அந்த காக்கா பிடிக்கிற வேலைலாம் இந்த ஷானு வாண்டெல்லாம் கிடையாது. நான்ப்பா எனக்குலாம் காக்கா பிடிச்சிருக்கிறேன். நான் இதில் யாரெல்லாம் காக்கா பிடிக்காதுங்களோ நம்பி நம்ம கமெண்ட் செக்ஷனில் டன்னுன்னு ஒன்று போடுங்க, நானே பண்ணுறேங்க. ஆமாம், நமக்கு அந்த பின்னாடி போய் பேசுறது, காக்கா பிடிக்கிறது, இவங்கள நைஸ் பண்ணால் இது கிடைக்குமா? அப்போத்துலேருந்தே இது கிடையவே கிடையாது. வந்தால் மழை, போனால் இதுன்ற மாரி தான் இருப்பேன். கடவுள் நமக்கு என்ன தருவாரோ அதுதான் தருவார். எதுக்கு அவங்களெல்லாம் நம்ம ஜிங்சாக் பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே இருக்கிற வரையும் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் ப்ரோஜனம் தான். கண்டிப்பாக அந்த கிரெடிட் கார்டு வாங்குங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த கரெக்டான டைமுக்கு கட்டினா நமக்கு வட்டி எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.